எப்போ நீ தொடங்கவே இல்லையே, அதுக்குள்ளேயும் சந்தேகமா? தொடக்கமே சந்தேகம். என்ன சந்தேகம்? சரி சொல்லு. எப்ப பார்த்தாலும் பக்கத்திலேயே கடைமனையே கூப்பிடுமே, ஏங்க? சரியான சந்தேகம். இப்ப நம்ம எல்லாருக்கும் கலையை கற்றுத் தந்த இயற்கை ஆசிரியர் நிறுவனத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா இது தொடங்கி 75 வருஷம் ஆகுது. இங்க வந்து கலைமான கூப்பிட விட்டா நல்லாவா இருக்கும்? கண்டிப்பாக பவள விழாவுக்கு வந்து கருத்து சொல்லாம போனா நல்லா இருக்குமா? நம்ம நாட்டு நடக்க அலசலாமா? எப்ப பார்த்தாலும் இங்கேயே இருக்கு. இப்ப நம்ம சாப்பாடு தான் பெரும் பிரச்சனையா இருக்குது. உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, பாடுவேன் கேளு. ஆத்தோரத்திலே அலமாரம் வேளமாரம், ஆத்தோரத்திலே வெப்பமாரம் புயமாரம் ரொம்ப இருக்கு. ஆத்தோரத்திலே அலமாரம் வேளமாரம், ஆத்தோரத்திலே வெப்பமாரம் புயமாரம் ரொம்ப இருக்கு. நல்ல மழை பெய்ய இந்த மரம் தான் காரணம். மரங்களை வெட்டி வெட்டி சாய்க்கிறோமே. வாகனத்தில் புகையில சுற்றுச்சூழல் கெட்டவே வானமழை பெய்யதுல சிக்கலாச்சே. மரங்களை வெட்டுறதை இப்போது விட்டுரும். அதோரத்திலே ஆலமரம் வேளமரம், தோட்டத்திலே வெப்பமரம் புயமரம் ரொம்ப இருக்கு. இப்ப புரிஞ்சதா? மழை வராம இருக்கிறதுக்கு எது காரணம்னு? வாகனத்துல வர புகையும் ஆலைகளை வர புகையும் கழிவுகளும் தான். சரிங்கண்ணே. ஓ, அதனாலதான் வீட்டுக்கு மரமலை போட்டு எல்லா பக்கத்துலையும் எழுதி வச்சிருக்காங்களா? முன்னக்கே வீட்டுக்கு போய் நான் மரத்துல வாங்கி நட்டு வச்சேன். இப்ப தெரியுதா? நீர் மண்ணுக்குள்ள போனாதான் நிலத்தடி நீர் மட்டம் உயரும். சரியா? இப்படி நோட்டு பிளாஸ்டிக் அது எப்படியே மழையில இருக்கும். நீ மட்டுமா பிளாஸ்டிக் பையை யூஸ் பண்ற? உலகமே அதை வாங்கி தானே யூஸ் பண்ணி தூக்கி போடுது. ஏன் அது மட்டுமா? அறிவியல் வளர்ச்சி என்ற பேர்ல பிளாஸ்டிக் பொருட்களை அப்படியே யூஸ் பண்ணி தூக்கி போட்டுறோம். அது அது பூமியில் உள்ள மேல்மட்டத்துல ஆக்கிரமிச்சு பெரிய விளைவை ஏற்படுத்துது. அப்படி எப்படின்னு அவசரத்துக்கு பொருளாக்குது? ஏன் கோழி பையில வாங்கு, காகித பையில வாங்கு, துணிப்பையிலையாவது வாங்கு. பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தவே கூடாது. பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சிக்கு அனுப்பலாம். பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டினை குறைக்கலாம். இப்படி பல வழிகள் இருக்குது. சரிங்கண்ணே, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா மழை பெய்யும், நிலத்தடி நீர் அதிகரிக்கும், பயிர் பச்சையெல்லாம் நடந்து எல்லாம் சந்தோஷமாக சொற்பமாக இருப்பாங்க இல்லையா? ஆமா, இருப்போம். கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்போம். நம்ம எல்லாரும் ஜெயிப்போம், துதிப்போம், ஜெயம் பெறுவோம். நன்றி.